ஸ்ரீமத்கோதாயை நமஹ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கைலகல பூங்குவலை போதில் பொறி வெண்டுகன் படுப்ப தேங்கா தேபுக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி முதல் பாசுரத்தினால நாராயணை நமக்கே பிறை தருவான்னு நாராயணனை காமிச்சு கொடுத்தா பலஸ்துதியாக. இரண்டாவது பாசுரத்தில் க்ஷீராப்திநாதனை எம்பெருமானை சேவிக்கணும்னு ரெண்டாவது திவ்யசேஷத்தை காமிச்சு கொடுத்தா. மூன்றாவது பாசுரத்திலேருந்து நோன்பு ஆரம்பிக்கணும். நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும்னா தீர்த்தம் நீராடுவதற்கு ஆறுகள்லையும் குளங்கள்லையும் நீர் வேண்டும். அதுக்காக இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால். ஓங்கி உலகளந்த உத்தமன், இவன் ஓங்கி உலகளந்த என்னென்ன மகாபலி சக்கரவர்த்தி ஏற்கனவே விஷ்ணு பக்தன் என்பதனால் கொஞ்சம் அடாத காரியத்தெல்லாம் பண்ணான், இந்திரனை துவம்சம் பண்ணான். அதனால் தினம்தோறும் நடக்குகின்ற காரியங்களோட தடையெல்லாம் ஏற்படுறது. அந்த தடையை விளக்கணும். என்றைக்குமே சொல்லலையே ரொட்டீன் ஒர்க் அப்படின்பா. ரொட்டீன் ஒர்க்கில் டிஸ்டர்ப் வந்தால் எந்த காரியமே நடக்காது. அதுதான் விஷயம். அதை பண்ணிட்டு ஆகும். அதை பண்ணால் தன் சிஷ்யனாக இருந்தாலும் தன் பக்தனாக இருந்தாலும் சிக்ஷிப்பான். வந்தன் அப்பையும் என்ன பண்ணுறான்னா பிராமணனாக பிக்ஷை கேட்குறான். ஏன் ஏமாத்துறாங்கிறது இல்லை, ஏன்னா அவனுக்கு பாடம் புகட்டணும். தன் சிஷ்யனாக இருக்கிறதுனாலையும் அவனுக்கு புத்தி புகட்டி அவனை ஓரமாக தான் உட்காத்தி வைக்கணும். சரியா? அதே சமயம் அடாது செய்கிறதுக்கு உண்டான பலனும் மற்றவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். அதனால் பிராமணனாக பிக்ஷை கேட்குறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி வாங்கின்றவன் என்ன பண்ணால் ஓங்கி உலகளந்தான். ஓரடியால் மேலுலகத்தையும் ஈரடியால் இரண்டாவது அடியால் கீழே பூமி பொழுக்கும் அரஜா 3 அடி தரையும் சொன்னியே மகாபலி சக்கரவர்த்தி எங்கேன்னு தன் சிரசை காமிச்சானா மகாபலி. அவனை பாதாள லோகத்தை அழுத்தி அங்கே உட்காத்தி வச்சு முன்னாடி தன்னோட சக்கர பெருமாளை அங்கே ஏல பண்ணி அவனை காத்துன்னு இருக்கான். பெருமாள் இப்படி காரியம் பண்ணுவான். ஒரு இந்திரனுக்காக காரியம் பண்ணுறான். அப்போ பக்தி உடையவனாக இருந்தால் எப்படி காப்பாற்றுவான்னு பார்க்கணும். அதனால தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்னான். இதனால் நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மும்மாறி பெய்து மாதத்திற்கு 3 நாள் மழை பெய்யும். 9 நாள் வெயில், 1 நாள் மழை. திருப்பி 9 நாள் வெயில், 1 நாள் மழை. இப்படி மழை பெஞ்சுன்னா பூமி ஊறுமா. ஊறினா வளமாக இருக்கும். ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையிலகல அப்போ தான் அந்த நெற்பயிர் நன்னா வளரும் அப்படிங்கிறத காமிக்கிறான். பூங்குவலை போதில் பொறி வெண்டு கண்படுப்ப தேங்கா தேபுக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க. பூங்குவலை போதில் பொறி வெண்டு கண்படுப்ப அந்த உள்ளுக்குள்ளே இடுக்கு நடுவெல்லாம் வசதியாக மீன்கள்லாம் துள்ளி விளையாண்டுருக்கு அழகாக. சீத்த முளை பற்றி வாங்க. அந்த வள்ளல் பெரும்பசுக்கள், இந்த பெரும்பசுக்கள்னால் நிறைய பசுந்தீவனம் கிடைக்கிறது. அதனால் வசதியாக பால் நிறையா கறக்கிறது. தேங்காதே புக்கிருந்த சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். நீங்காத செல்வம் இந்த மழை நீரால் நமக்கு கிடைக்கிறதுன்னு காமிச்சுதுரா. அன்றைக்கே அந்த க்ரீன் ரெவல்யூஷனை ஆரம்பித்தான். இதிலேயே 2 ரெவல்யூஷன் வருது. ஒன்று என்னென்னா க்ரீன் பயிர்களை சரியா வச்சா, அடுத்தது ஒயிட் மில்க் வெள்ளை புரட்சி வெண்மை புரட்சிங்கிறாலும் பசுமை புரட்சிங்கிறாலும் அது 2 இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கா தாயார். அப்புறம் எப்படி காலநோக்கு எடுத்துட்டு எதிர்காலம் எப்படி இருக்கணும் வேண்டும் என்பதை யோஜனை பண்ணி ஊர் பொதுநலக்காக தன் நோன்பை நோட்கிறாளாம். வாங்க குடன் நினைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். என்னென்னா இது இன்னொன்று சொல்கிற, நம்ம என்ன பண்ணணும், எம்பெருமானை சேவிக்கணும். ஆச்சாரியனோட திருவடி வாரத்தில் விழுந்து சரணடைஞ்சோம்னா அவன் சரணாகதியை எம்பெருமானிட்ட சமர்ப்பிப்பான். சரணாகத வத்சலான யார் இருக்காளோ அவள் உடனே ரட்சிக்கப்படுவார். இந்த சரணாகதனோட திருவடியில் விழுந்துட்டான் அவன் கட்டாயம் ரட்சிக்கப்படுவான் தான். சரணாகதியே இந்த பாசுரத்து மூலம் வசதியாக காமிச்சு தர. ஓங்கி உலகளந்த உத்தமன். நாராயண நாராயண நாராயண.